ஜீன்ஸ் அப்படிங்கிற ஃபேண்ட் இப்போ எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு ஃபேஷனா இருக்குது. இன்னைக்கு வர ஜீன்ஸ் பேண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா முட்டிக்கால்ல, தொடையில, கால் பாதங்கள் அந்த பகுதிகள்லாம் ஓட்டைய போட்ட மாதிரிலாம் இப்ப ஃபேண்ட் வருது. போற போக்க பார்த்தா இங்க இடுப்புல கட்டுற அந்த பட்டனை தவிர அந்த ஃபேண்ட்ல ஒண்ணுமே இருக்கு. அது போல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இட்ஸ் ஓகே, அது வந்து ஒரு ஃபேஷன், அதை பத்தி இப்ப பேச வேணாம். ஆனா அந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த ஃபேஷனுக்காக தான் உருவாக்கப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. அந்த ஜீன்ஸுக்குன்னு ஒரு கதையும் இருக்குது. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளக்க போகலாம். இந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து முதல்ல அமெரிக்கால தான் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா உண்மையில பார்த்தா ஜீன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆடை வந்து முதல்ல அமெரிக்கால தயாரிக்கப்படல. 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பால இருக்கக்கூடிய இட்டாலி நாட்டுல ஜெனோவா அப்படிங்கிற ஊர்ல அந்த நெசவாளர்கள் வந்து ஒரு வலிமையான ஒரு ஆடைகளை வடிவமைக்கிறாங்க. அந்த ஜெனோவா அப்படிங்கிற ஊர்ல இருந்தே என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆடைக்கான ஜீன்ஸ் அப்படிங்கிற பெயரும் வருது. இதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுல கூடிய நெசவாளர்கள் வந்து இதே மாதிரியான அந்த ஆடைய அங்கேயும் தயாரிக்கிறாங்க. அது எந்த ஊர்ல தயாரிக்கிறாங்க அப்படின்னா நெமிஸ் அப்படிங்கிற ஊர்ல தயாரிக்கிறாங்க. அந்த மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு வலிமையான மெட்டீரியல்ல அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த நெசவாளர்கள் வந்து ஒரு அப்கிரேட் பண்ணி தயாரிக்கிறாங்க. அந்த ஃபேப்ரிகேஷனுக்கு அந்த ஊர்ல இருந்தே நெமிஸ் அப்படிங்கிற ஊர்ல இருந்தே டி நெமிஸ் அப்படின்னு அதை பேர் வைக்கிறாங்க. காலப்போக்குல அது வந்து டெனிம் அப்படிங்கிற ஒரு பெயரா மாறுது. இது வந்து 17ஆம் நூற்றாண்டுல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜீன்ஸ் ஐரோப்பால உருவாகி இருக்குது. எப்போ இது அமெரிக்காவுக்கு வந்தது அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுல வந்திருக்கு. அதாவது 200 ஆண்டுகள், 2 நூற்றாண்டுகள் 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பால இருந்தது. 19ஆம் நூற்றாண்டுல தான் அமெரிக்காவுக்கே அது போயிருக்குது. அப்படி 19ஆம் நூற்றாண்டுல அது எப்படி போச்சு அப்படின்னா டேவிஸ் அப்படிங்கிற ஒரு ஐரோப்பாவை சேர்ந்த ஒரு நெசவாளர் வந்து அமெரிக்காவுக்கு போறாரு. அந்த அமெரிக்கால சுரங்க தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த சுரங்க தொழிலாளர்கள் வந்து அவங்க அணிஞ்சிருக்கிற ஆடை வந்து ஒரு சிரமப்படுத்தக்கூடிய ஒரு ஆடையா இருக்குது. அது அவங்களுக்கு ஏற்றதா இல்லை, அப்படி இல்லைன்னா அது அவங்களுக்கு பொருந்தக்கூடியதா இல்லை. சோ அவங்களுக்கான ஒரு அப்கிரேடான ஆடையை தயாரிக்கணும் அப்படின்னு இந்த ஜீன் ஆடைகளை அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் தயாரிக்கிறார். அப்படி அவர் தயாரிச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த சுரங்க தொழிலாளர்கிட்ட வித்து அவருக்கான காசுங்கிறது அவர் பாக்குறாரு. இப்படி அந்த தொழிலாளர்களுக்கு அது ஒரு வலிமையான ஒரு துணியா இருக்குது. ஆனாலும் அதுலயும் சில குறைகள் அப்படிங்கிறது இருந்திருக்குது. அதற்கு முன்னாடி அந்த தொழிலாளர்கள் பயன்படுத்துற அந்த பேண்ட்டுகள் ஆடைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாக்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கார்னர்லாம் கிழிஞ்சு போயிருதாம் ஈஸியா. ஒரு வெயிட்டான ஒரு பொருட்களையோ எதையோ திங்ஸை வைக்கும் போது அந்த பாக்கெட் வந்து ஈஸியா கிழிஞ்சிருது அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த டெவிஸ் அப்படிங்கிற அந்த நெசவாளர் வந்து திட்டம் போட்டு ஒரு ஐடியாவை யோசிக்கிறாரு. அதுதான் என்ன அப்படின்னா தைக்கிறது விட்டுருது, பட்டன் வச்சா அது பிரிஞ்சு வந்துருது. ஸோ அந்த பாக்கெட்கள்ல நம்ம ரிவெட் அடிச்சா அது இன்னமும் நிறைய நாள்களுக்கு தாங்கும் அப்படின்னு அவரு புதுசா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த பாக்கெட் கார்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிவெட் அப்படிங்கிறது அடிக்கப்படுது. ஒரு வட்டமா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ரிவெட். அந்த ரிவெட் அப்படிங்கிறது அடிக்கப்படுது. இப்போ வந்து ரிவெட் அடிச்சு ஒரு அப்கிரேடான ஒரு பேண்ட்டை அந்த தொழிலாளருக்கு மத்தியில கொடுக்கும்போது அது ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகுது. அது நிறைய பேர் ஃபேஷனா அதுக்கடுத்து மாத்துறாங்க. அதுக்கடுத்து உலகம் முழுக்க இப்ப அந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேர் பெற்ற ஒரு ஆடையா இப்போ இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த ஜீன்ஸ்ல அந்த ரிவேட்ங்கிறதும் அடிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த பாக்கெட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த பாக்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு குட்டியா ஒரு பாக்கெட் இருக்கும். அந்த பாக்கெட் எதுக்கு அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது. அந்த பாக்கெட்ல வந்து அந்த காலத்துல தொழிலாளர்கள் வந்து கை கடிகாரம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பாக்கெட் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வட்டமா ஒரு சின்ன பாக்கெட் கிளாக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தொழிலாளர்கள் வந்து ஈஸியா எடுக்கிற விதமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த குட்டி பாக்கெட்டை அந்த மேல வச்சிருக்காங்களாம். இப்போ அந்த பாக்கெட் எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு காலத்துல அப்படி இருந்தது அங்கிறத சொல்றதுக்கான ஒரு தொடர்ச்சியா இப்போ வரைக்கும் அது ஒரு லெகசியா
அந்த இதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.